ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஆர் பிடிஏ. ஓகேவா? ஸோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறதோட நேம், பிடின்றது ஷார்ட் ஃபார்ம். சரியா? ஸோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா பொறுத்தளவுக்கு இட்ஸ் ஆல்சோ எ மிஷின் தட் கோயிங் டு அக்செப்ட் சம் இன்புட். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் நம்ம கொடுக்க போகிற ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இன்புட் அந்த லாங்குவேஜ்குள்ள அக்செப்ட் ஆகுமோ ஆகாதா அப்படின்றத நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக சொல்ல போகிறது தான் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபைண்ட் ஆட்டோமேட்டா that accepts a regular language. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது push and automata. It going to accept context free language. ஓகேவா? ஸோ நமக்கு லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு இது அக்செப்ட் பண்ண போகிறது வந்து context free language CFL அப்படின்ற டேர்மில் மென்ஷன் பண்ணுவோம். ரைட்? ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் context free grammar CFG. ஓகே, ஸோ இதை பற்றி இன்ட்ரோ முன்னாடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது push and automata that going to accept context free language which is in the context free grammar format. ஓகே, ஸோ புஷ் அண்ட் ஆட்டோமேட்டா பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் அதோட மிஷின், அந்த மிஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ புஷ் அண்ட் ஆட்டோமேட்டா பொறுத்தளவுக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்புட் டேப் இருக்கும். அந்த இன்புட் டேப் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனைட் கண்ட்ரோல் that going to read the input from the input tab and also we have a stack. ஸோ இதுதான் வந்துட்டு புஷ் அண்ட் ஆட்டோமேட்டால இந்த மிஷினோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபைனைட் கண்ட்ரோல் இதை பொறுத்தளவுக்கு இன்புட் டேப், இது ஸ்டாக். ஸோ இந்த மூணு சேர்ந்ததான் நம்ம புஷ் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது. ஸோ அந்த நேம்லேருந்தே தெரியும் புஷ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நமக்கு புஷ் அண்ட் பாப் அப்படின்னாலே இட்ஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் இன் ஸ்டாக் ஒன்லி. ஓகே, ஸோ ஸ்டாக்ல வந்து புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபைண்ட் ஆட்டோமேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்புட் டேப் இருக்கும், ரீடர் ரைட் ஹெட் ஆர் ஃபைன் கண்ட்ரோல், அந்த ரெண்டு பார்ட் மட்டும் தான் இருக்கும். இது அடிஷனல் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இங்க நம்ம பண்ண போற ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்புட் டேப்ல இருக்கிற ஒவ்வொரு இன்புட்டும் என்ன செய்யும், இந்த ஃபைனல் கண்ட்ரோல் ரீட் பண்ணிட்டு ஸ்டாக்குக்குள்ள புஷ் பண்ணும். அண்ட் ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு இங்க ரீட் பண்ற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து பாப் ஆபரேஷன் பண்ண போகுது. சரியா? ஸோ நமக்கு புஷ் அண்ட் பாப் ரெண்டுமே வந்துட்டு ஸ்டாக்ல நடக்க போகுது. இங்க வந்துட்டு ஜஸ்ட் கோயிங் டு ரீட். ஓகேவா? ஸோ இன்புட்டை ரீட் பண்றது மட்டும்தான் நம்ம இன்புட் டேப்ல வந்து பண்ண போற ஆபரேஷன் முடிஞ்சது. ஸோ ஃபைனல் கண்ட்ரோல் is going to read the input from the input tab and going to push or pop operation, going to do the push or pop operation in the stack. Okay, that's the process. Okay, so for example இப்போ என்னுடைய இன்புட் 0 0 1 1 இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகுது, இந்த இன்புட் டேப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்புட் 0 ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு ஸ்டாக் பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா we have a top of the stack. ஓகேவா? ஸோ டாப் ஆஃப் தி ஸ்டாக் பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்டாக்ல புஷ் அண்ட் பாப் ஆபரேஷன் ஒரு சைடு நடக்க போகுது. ஸோ நமக்கு இதுல மேல என்ன சிம்பிள் இருக்குதோ, டாப் மோஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கோ அதான் என்ன செய்ய போறோம், ரிமூவ் பண்ண போறோம். ஸோ நமக்கு ஸ்டாக் எம்டியா இருக்குதா இல்லையா அப்படின்றத டினோட் பண்றதுக்கு Z0 அப்படின்ற சிம்பிள் வந்து யூஸ் பண்றோம். ஸோ Z0 எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா டாப் ஆஃப் தி ஸ்டாக். ஸோ இப்போ எனக்கு டாப் ஆஃப் தி ஸ்டாக் Z0 இருந்துச்சுன்னா அது மீனிங் என்ன, ஸ்டாக் இஸ் எம்டி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்டாக் எம்டியா இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு அதோட மீனிங் என்ன, Z0 மட்டும் தான் இருக்கு அப்படின்றது அதோட மீனிங். ஸோ எனக்கு இதுதான் வந்துட்டு என்னது, என்னுடைய டாப். ஸோ இப்போ என்னுடைய ஸ்டாக் வந்துட்டு இனிஷியலா எம்டியா இருக்குது. ஸோ Z0 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்புட் சிம்பிள் 0 ரீட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன செய்ய போறேன், எனக்கு இந்த லாங்குவேஜ் பார்த்தேன் அப்படின்னா 0 power 2 1 power 2, அதாவது எத்தனை 0 இருக்குதோ அத்தனை 1 வந்து பெர்சென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்புட் சிம்பிள் 0 ரீட் பண்றேன். ரீட் பண்ணும்போது நான் என்ன செய்வேன், அந்த 0வை இந்த இடத்துல புஷ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இனிஷியலா புஷ் பண்ணுவேன். ஸோ நான் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் read 0 and push in stack. ஓகேவா? ஸோ 0 ரீட் பண்ணிட்டு அதை கொண்டு ஸ்டாக்ல புஷ் பண்ண போறேன். ஸோ புஷ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இது வந்து டாப்னு சொல்லி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்வேன், செகண்ட் அடுத்த இன்புட் சிம்பிளை ரீட் பண்ணுவேன். ஸோ 0 ரீட் பண்றேன். ரீட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன், அதே மாதிரி புஷ் பண்ண போறேன். ஸோ புஷ் பண்ண அப்படின்னா எனக்கு 0 இங்க வந்துடும், டாப் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் 0 ரீட் பண்ணதுக்கு புஷ் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து 1 ரீட் பண்ணும்போது என்ன செய்வேன், பாப் பண்ணுவேன். ஸோ ஒரு 1க்கு ஒரு 0. ஸோ இந்த ஒரு 1 ரீட் பண்ணும்போது என்ன செய்வேன், read 1 and pop
0 சரியா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜீரோவை நான் பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜீரோ எலிமினேட் ஆகிடும். ஸோ எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய ஸ்டாக்கோட டாப் எப்படி மாறிடும், இது வந்து டாப்னு சொல்லி மாறிடும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய அடுத்த சிம்பிள் ரீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த சிம்பிள் எனக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு அகைன் அதை என்ன செய்கிறேன், 1 ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற ஜீரோவை பாப் பண்ணிடுறேன். பாப் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன மாறும், டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்துட்டு இஸ் நாட் அப்படின்னு சொல்லி மாறும். விச் மீன்ஸ் ஸ்டாக் இஸ் எம்டி. ஸோ என்னுடைய இன்புட் டேபும் எம்டி ஆகிட்டு என்னோட ஸ்டாக்கும் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிடுவேன். அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி போட்டோம். ஸோ டீட்டெயிலாக ப்ரீஃபாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு பிடிஏ பொறுத்தளவுக்கு அதோட ஃபார்மல் டெஃபினிஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ 7 டியூப் ரெப்ரசன்டேஷன் ஃபார்மெட்டில் வரும். நமக்கு இங்கே 7 டியூப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, ஸோ ஒரு பிடிஏ நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கேபிட்டல் Q, அதே மாதிரி இன்புட் ஆல்பபெட் சிக்மா, அதுக்கடுத்து ஸ்டாக் ஆல்பபெட் இது, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா as usual transition function, அதுக்கடுத்து ஸ்டார்ட் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் டாப் ஆஃப் தி ஸ்டாக், அதுக்கடுத்து வந்துட்டு செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ். ஓகேவா. ஸோ இதான் 7 டியூப் ரெப்ரசன்டேஷன் ஃபார் தி PDA. ஸோ இதில் Q பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், அடுத்து சிக்மா பொறுத்தளவுக்கு செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ், ஸ்டாக் ஆல்பபெட் பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாக்குக்குள்ள நம்ம என்னென்ன சிம்பிள் புஷ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கன்சிடர் பண்றோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டாக் இது அப்படின்னா இந்த ஸ்டாக்ல நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிற சிம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தான். ஒன்று இஸ் நாட் இனிஷியலாக இருக்கிறது, அதோட சேர்த்து 0ன்ற மட்டும் தான் புஷ் பண்ணியிருந்தேன். ஒன்றா நான் இப்போ கொண்டு வரவே இல்லை. ஓகேவா. ஸோ ஸ்டாக்ல நான் புஷ் பண்ணது ஒரே ஒரு சிம்பிள் 0 மட்டும் தான். ஸோ எனக்கு இந்த இடத்துல செக் பண்ண அப்படின்னா இஸ் நாட் நம்ம 0 அப்படின்னு வரும். நம்ம ஃபைனலாக எழுதுவோம். ஸோ அஸ் யூஷுவல் இது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், starting state Q0, top of the stack, and finally capital F, set of final states. So நார்மலா ஒரு மிஷின் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒரு 7 டியூப் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்ப்போம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 7 டியூப் ரெப்ரசன்டேஷன் சொல்றது வந்துட்டு செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதே மாதிரி செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ். என்னென்ன இன்புட் சிம்பிள்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன், இன்புட் டேப்ல நான் ரீட் பண்ண போறேன், அதாவது கொடுத்துருக்க கிவன் லாங்குவேஜ்ல இருக்கிறது. அதுக்கடுத்து ஸ்டாக் ஆல்பபெட், ஸ்டாக்குக்குள்ள என்னென்ன சிம்பிள்ஸ் நான் புஷ் பண்றேன், யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது. அண்ட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அஸ் யூஷுவல், அண்ட் starting state Q0 and top of the stack. So top of the stack na நமக்கு இங்க இனிஷியலா is0 நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம், அத top of the stack மென்ஷன் பண்ண போகுது. and set of final states capital F. so எனக்கு ஃபைனல் டேர்ம்ல மாதிரி சிங்கிள் ஃபைனல் ஸ்டேட் இருக்கற நெசசரி கிடையாது, மோர் தென் ஃபைனல் ஸ்டேட் வந்து இருக்கலாம். சோ அத செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் அப்படினு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு, ஓகேவா. சோ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன செய்ய போறோம், ஒரு மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இந்த 7 டியூப் ரெப்ரசன்டேஷன் ஃபார்முலா வந்து சொல்ல போறேன். ஓகே. சோ இந்த மிஷின் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படினா as usual ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்துட்டு Q0 அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா. சோ ஸ்டேட் வந்து Q0 அப்படியே எடுத்துக்கலாம். சோ இப்போ நான் ரீட் பண்ண போற ஃபர்ஸ்ட் இன்புட் சிம்பிள் என்ன, 0ங்கற இன்புட்டை நான் ரீட் பண்றேன். ரீட் பண்ணும்போது எனக்கு ஸ்டாக்ல என்ன இருக்குது, ஓகேவா. சோ நான் இந்த ஸ்டேட்ல இருக்கிறேன், ஸ்டாக்ல என்ன சிம்பிள் இருக்குது, நான் என்ன ஆபரேஷன் பண்ண போறேன், இவ்வளவுதான் நான் என்னோட ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. சோ இப்போ நான் இனிஷியலா ஒரு Q0 அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கேன். ஸ்டேட்ல இருக்கும்போது எனக்கு இனிஷியலா இருக்கிற சிம்பிள் என்ன, இனிஷியலா இருக்கிற நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் வந்து 0. அப்போ எனக்கு ஸ்டாக் டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்குது, இப்போ எனக்கு இனிஷியலா வந்துட்டு டாப் ஆஃப் தி ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு. என்னுடைய ரீடிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான், அந்த ஃபார்மட்ல எந்த சேஞ்ச் இல்ல. இன்புட் பொறுத்தவரைக்கு ரீடிங் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட். சோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்புட் சிம்பிள் 0 அப்படினா நான் 0 ரீட் பண்றேன். ரீட் பண்ணும்போது எனக்கு டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கு, z0 இருக்கு. சரியா. சோ z0 இருக்கும்போது நான் என்ன ஆபரேஷன் பண்றேன், புஷ் ஆபரேஷன். சோ புஷ் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படினா என்னுடைய ஸ்டாக் எனக்கு எப்படி மாறும், 0 z0 அப்படினு சொல்லி சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா. சோ என்னுடைய டாப் வந்துட்டு மூவ் ஆயிடும், டாப் இந்த மாதிரி மூவ் ஆயிடும். என்னுடைய ஸ்டாக் மொத்தம் அப்படினு எப்படி மாறும், 0 z0 அப்படினு சொல்லி சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா.
ஸோ இதுக்கு அடுத்து பார்க்குறேன் என்னுடைய நெக்ஸ்ட் இன்புட் சிம்பிள் 0 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இன்புட் சிம்பிள் 0 அப்படின்னா அந்த 0வை நான் என்ன செய்கிறேன், ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணும்போது எனக்கு அதுக்கு அடுத்து ஓகேவா. ஸோ 0வை ரீட் பண்ணும்போது என்னுடைய டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குது, 0 இருக்கு ஓகேவா. ஸோ நான் ரீட் பண்ண போகிறேன் என்னுடைய இன்புட் சிம்பிள் 0, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கிறது 0 அப்படின்னு என்ன பண்ணணும், அப்பயும் நான் புஷ் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய டாப் வந்து சேஞ்ச் ஆகிடும். டாப் சேஞ்ச் ஆயிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு 0 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் என்ன 1 ரீட் பண்ணும்போது என்ன பண்றேன், 1 ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு 0 இருக்கு. ஸோ எனக்கு இங்க 1 வந்து இங்க 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வேன், பாப் பண்ணிடுவேன் ஓகேவா. நான் 1 ரீட் பண்ற இன்புட் டேப்ல அப்போ எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 0 இருக்கு அப்படின்னா நான் அதுல என்ன பண்றேன், பாப் பண்றேன். ஸோ பாப் ஆபரேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் எப்சிலான் சிம்பிள் அவ்வளவுதான் ஓகேவா. ஸோ புஷ் ஆபரேஷனுக்கு ஏற்கனவே என்ன இருந்துச்சு அது கூட நம்ம என்ன இன்சர்ட் பண்றோம் அது ரெண்டையும் சேர்த்து எழுதிடுவோம். ஸோ இங்க 0 டாப் ஆஃப் த 0 சொன்னா 0 0 சொல்லி எழுதிடுவோம். அதே இது பாப் ஆபரேஷன் பொறுத்தளவுக்கு சிம்பிளி we are going to represent with the symbol epsilon. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் Q1 ஸ்டேட். ஸோ Q1 ஸ்டேட்டுக்கு ரீச் பண்றோம். ரீச் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எத்தனை 1 வந்தாலும் சரி ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நான் எத்தனை 1 வந்தாலும் சரி நான் என்ன செய்ய போறேன், அந்த 1க்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு 0 இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவேன். ஸோ இங்க நான் என்ன செஞ்சிட்டேன், இன்சுலேட்டியா ஃபர்ஸ்ட் 0 வந்து பாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதுதான் வந்துட்டு டாப்னு சொல்லி இருக்கு. ஸோ டாப்னு சொல்லி இருக்கு. இப்போ என்ன செய்யறேன், இந்த 1 ரீட் பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டிங் இந்த 1 ரீட் பண்ணும்போது என் டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல 0 இருக்கு அப்படின்னா என்ன செய்யறேன், அதாவது நான் பாப் பண்ணிடுவேன் ஓகேவா. ஸோ 1 ரீட் பண்ணும்போது 0 இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செஞ்சிருவோம், பாப் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ ஃபைனலா எனக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னோட இன்புட் டேப் என்னவா மாறிடும், இன்புட் டேப்ல எந்த சிம்பிள்ஸுமே இருக்காது சரியா. ஸோ இன்புட் டேப்ல எந்த சிம்பிள்ஸுமே இருக்காது. ஸோ எனக்கு இன்புட் டேப் வந்துட்டு எம்டி ஆயிடுச்சு. எம்டி ஆகும்போது எனக்கு இந்த இடத்துல இந்த 0 பாப் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு டாப் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு டாப் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ என்னுடைய இன்புட் டேப் எம்டியா இருக்கும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் இசட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்வேன், என்னுடைய ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிடுவேன் சரியா. ஸோ இவ்வளோதான் ஆப்ரேஷன். ஸோ எத்தனை 0 இருக்கோ அதை 1 பார்க்க போறோம். ஸோ 0 ஃபாலோ பண்ணி தான் 1 வரும். 0க்கு முன்னாடி வந்து 1 வந்துருக்குது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் எதுக்கு 0 செல்ஃப் ரூல்ல போட்டு 1 பார்க்கும்போது அடுத்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுறேன் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ